அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் முன்பு இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன் உங்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு இந்த வீடியோ என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி B.R. கவாய் அவர்கள் இந்து மதத்திற்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் அந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்புகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக நமது ஜனாதிபதி அவர்களும் இங்குள்ள மாநில ஆளுநர்கள் அனைவரும் அவர்களுக்குள்ள அந்த அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கு எதிராக ஜனாதிபதிக்கும் ஆளுநர்களுக்கும் ஒரு கட்டாயமான 3 மாதங்களுக்குள் அரசுகள் அனுப்பும் மசோதாக்களை அதற்கான அப்ரூவலை கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இது ஜனாதிபதிக்கு கீழ் ஆளுநர்கள் உள்ளார்கள். ஆளுநர்கள் பதவி என்பதும் ஜனாதிபதி பதவி என்பதும் முற்றிலும் ஒரு மாதிரி தான். அந்த நிலையில் இந்த உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உட்பட அனைத்து நீதிபதிகளும் மாநில உயர்நீதிமன்றங்களில் உள்ள நீதிபதிகள் அனைவரும் நமது நாட்டின் கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்புப்படி ஜனாதிபதிக்கு கட்டுப்பட்டவர்கள்தான். அவர்களுக்கு சுதந்திரமாக சில கோட்பாடுகள் உள்ளன. அதையும் மீறி ஜனாதிபதியையும் கவர்னர்களையும் ஆளுமை செலுத்தக்கூடிய வகையில் இவர்கள் தீர்ப்பு வழங்கி வருவது நியாயமானது அல்ல. இந்த B.R. கவாய் இன்றுள்ள உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி 2 மாதத்திற்குள் நவம்பர் மாதத்தில் அவர் பதவி ஓய்வு பெறுகிறார். அவரை பதவி ஓய்வு பெற சாதாரணமாக அனுமதிக்கக்கூடாது. அவரை அந்த பதவியிலிருந்து இம்பீச்மெண்ட் செய்து பார்லிமெண்டில் ஸ்பெஷல் கூட்டம் கூட்டி இவரை இம்பீச்மெண்ட் செய்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இவருக்கு இனிவரும் நீதிபதிகளுக்கும் அரசாங்கம் ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சபரிமலை கேஸில் பெண்கள் சபரிமலையில் நுழையக்கூடாது என்ற ஒரு வழக்கம் நூற்றாண்டு காலமாக உள்ளது. அதற்கு எதிராக சபரிமலையில் பெண்கள் தாராளமாக நுழையலாம் என்ற ஒரு தீர்ப்பை இந்த உச்சநீதிமன்றம் வழங்கியது. ஆனால் இது இந்துக்கள் தொடர்பான உள்ள விஷயம். அதேபோல் கேத்தலிக் சர்ச்சுகளில் பெண்கள் பாதிரியார்களாக ஆகக்கூடாது என்ற சட்டம் உள்ளது. அங்கு ஏன் பெண்கள் பாதிரியார்களாக ஆகலாம் என்ற ஒரு தீர்ப்பை ஏன் இந்த உச்சநீதிமன்றம் வழங்கவில்லை? அதுபோல் முஸ்லீம் பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் மசூதிகளுக்கு சென்று அங்கு அல்லாவை வணங்கக்கூடாது என்ற ஒரு வழக்கமும் உள்ளது. அங்கெல்லாம் ஏன் பெண்கள் போகக்கூடாது, பெண்களை தாராளமாக அனுமதிக்கலாம் என்ற தீர்ப்பை இந்த உச்சநீதிமன்றம் ஏன் வழங்க மறுக்கிறது? அதுபோல் CAA சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அந்த ஷாஹீன் பாக் போராட்டம் அனைவருக்கும் நினைவிருக்கலாம். அதிலும் உச்சநீதிமன்றம் இஸ்லாமியர்களுக்கு சார்பாகவே இந்த தீர்ப்பை வழங்கியது. அதுபோல் காஷ்மீரில் இருந்த இந்துக்கள் 1990ஆம் வருடம் அவர்களது வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தபோது இது மிகவும் பழமையான வழக்கு, இதை விசாரிப்பதற்கு ஒன்றுமில்லை என்று உச்சநீதிமன்றம் கைவிரித்தது 1990இல். அதுபோல் 1984இல் இதற்கு மாறாக சீக்ஸ், இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்ட போது சீக்ஸ் போராட்டத்திற்காக அந்த போராட்டத்தை 1984 அதை மீண்டும் ஓப்பன் செய்து அந்த வழக்கை விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்றம் முன்வந்தது. ஒவ்வொரு நீதிபதிகளும் ஒவ்வொரு தலைமை நீதிபதியும் ஒவ்வொரு விதமாக தீர்ப்புகளை சொல்லி வருகிறார்கள். உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு மேல் ஒரு தீர்ப்பை சொல்லுகிறது. இந்த சட்ட போராட்டங்களில் உச்ச நீதிமன்றமும் சரி உயர்நீதிமன்றமும் சரியாக நடந்து கொள்வது இல்லை. அதுபோல் 30 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள 20 லட்சம் ஏக்கர் நிலங்களை அந்த வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது என்ற ஒரு தீர்ப்பையும் இந்த உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. அதுபோல் மாநிலங்களில் உள்ள கோவில்கள் அனைத்தும் மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ளன.
ஏன் அந்த மாஸ்குகளும் மசூதிகளும் சர்ச்சுகளும் ஏன் அரசின் கட்டுப்பாட்டில் வரக்கூடாது என்பதற்கான தீர்ப்பை இந்த உச்ச நீதிமன்றத்திற்கு வழங்கும் திராணி உண்டா, சக்தி உண்டா? அப்படி செய்தால் இவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். பப்ளிக்கில் பொது வழியில் இவர்கள் நடக்கக்கூட முடியாது. அதுபோல் ஃப்ரீ ஸ்பீச் நுபுல் சர்மா அவர் என்ன வேணாலும் உளறி கொண்டு வந்தார். ஆனால் உதயநிதி சனாதனத்துக்கு எதிராக எத்தனையோ பேச்சுக்களை பேசியுள்ளார். அந்த சனாதனத்துக்கு எதிராக பேசிய உதயநிதிக்கு எதிரான வழக்குகளை இன்றும் பெண்டிங்கில் வைத்துள்ளது உச்சநீதிமன்றம். அதுபோல் இந்துக்கள் அனிமல் சாக்ரிஃபைஸ் செய்வதை எதிர்த்த உச்சநீதிமன்றம் ஹலாய்வாலா என்ற இஸ்லாமியர்கள் மிருகங்களை பலி கொடுப்பதை ஆதரிக்கிறது. இப்படியாக சொல்ல போனால் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் 1947 அப்பொழுது இருந்த நிலைமை, அதற்கு முன்னர் இருந்த நிலைமை நீடிக்க வேண்டும் என்ற தீர்ப்புக்கு எதிராக அந்த வழக்கமான உள்ள கோவில்களை, அந்த சிலைகளுக்கு இந்துக்கள் பூஜை செய்யக்கூடாது. இன்றும் அந்த வாரணாசியில் உள்ள அந்த ஒரு மசூதி, கோவிலுக்குள்ள ஒரு மசூதி, அதை போட்டு வைத்துள்ளார்கள். அந்த மசூதியை அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும். அங்கு ஒரு நந்தி இருக்கிறது. அந்த வழக்கை இன்னும் இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்காமல் உள்ளது. ஆகவே சொல்லப்போனால் உச்சநீதிமன்றம் இந்துக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு வருகிறது என்பதே உண்மை. இவ்வாறான நீதிபதிகளுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் சரியான சட்டங்களை கொண்டு வர வேண்டும். இவர்களுக்கு இந்த மாதிரியான கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்புக்கு மேலாக இவர்கள் இந்த அதிகாரத்தை அனுபவிக்கக்கூடாது. நீதிமன்றங்கள், ஜனாதிபதி, ஆளுநர்களுக்கு இவர்களுக்கு மேலாக இவரது ஆளுமையை காட்டக்கூடாது என்பதை அரசாங்கம் ஒரு சட்டம் மூலமாக நிறைவேற்ற வேண்டும். அதுபோல் ஒவ்வொரு வழக்கிலும் ஒவ்வொரு மாதிரியான தீர்ப்புகள் வருவதையும் நாம் கண்டிக்கிறோம். அந்த தீர்ப்புகளை சொல்லும்போது சில இவருடைய அப்சர்வேஷன்ஸ் என்ற வகையில் தேவையில்லாத சர்ச்சைக்கு உள்ளான விஷயங்களை சொல்லி வருகிறார்கள். இந்த கட்டுப்பாடுகள் இவர்களுக்கு வேண்டும். இவ்வாறான அப்சர்வேஷன், பிரைவேட் அப்சர்வேஷன் கூடாது. சட்டத்தை முன்னிறுத்தி நீ தீர்ப்பை வழங்கு, நீ எதற்காக உன்னுடைய அப்சர்வேஷன்ஸை தெரிவிக்கிறாய் என்ற வகையில் சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன் வணக்கம், நன்றி.